வெல்கம் டு மெயினிகர் டியூட்டோரியல். நம்ம இன்னைக்கு டேப்லெட் மோடில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா லேப்டாப் கண்ட்ரோல்ஸ்க்கும் டேப்லெட் கண்ட்ரோல்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ நிறைய டியூட்டோரியல்ஸில் நமக்கு கம்ப்யூட்டரில் எப்படி ஒர்க் பண்ணுறது, லேப்டாப்பில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு தான் காட்டுறாங்க. ஆனால் யாருமே இந்த டேப்லெட் மோடில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றது சொல்லி தரது கிடையாது. ஸோ ஆஸ் டெக்னாலஜி இஸ் இம்ப்ரூவிங், அதுக்கான அப்டேட்டும் நம்ம பண்ணிக்கணும். ஸோ இன்றைக்கி இப்போ ஒரு நார்மல் கோல்டன் ரேஷியோ லோகோவை நம்ம டேப்லெட் மோடில் எப்படி மர்ஜ் பண்ணுறது, எப்படி சப்ட்ராக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக நம்ம கீபேட் வச்சு ஒர்க் பண்ணுறோன்னா இந்த ஷேப் பில்டர் டூல் வச்சுக்கிட்டு நம்ம ஆல்ட் வச்சு சப்ட்ராக்ட் பண்ணலாம். இல்லைன்னா அப்படியே மவுஸ் கிளிக் பண்ணி இப்படி ஆட் பண்ணி ஒரு 2 ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணி ஒரு புதுசாக ஒரு ஷேப்பை உருவாக்கலாம். பட் டேப்லெட் மோடில் வெறும் பென் வச்சுட்டு இங்கே இருக்கிற டூல்ஸ் வச்சு நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் ஆல்ரெடி ஒரு கோல்டன் ரேஷியோ லோகோவை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சரி, நம்ம இப்போது ஒரு லோகோ க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஐம் செலக்டிங் ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் that I have created. Now ஷேப் பில்டர் டூல் இங்கே இருக்குது. ஸோ ஷேப் பில்டர் டூலை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் இருக்கும். இது ஆட் பண்ணுறது, 2-3 ஆப்ஜெக்ட்ஸை ஒன்றா மர்ஜ் பண்ணுறது. இது சப்ட்ராக்ட் பண்ணுறது. ஸோ நமக்கு சப்ட்ராக்ட் தான் தேவை. ஸோ இந்த சப்ட்ராக்டை நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு ஸோ ஜஸ்ட் நமக்கு எந்த இடம் தேவையில்லையோ அதெல்லாம் இப்போ ஈஸியாக சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். சும்மா ஒரு லைட்டாக நீங்கள் ஒரு ஸ்ட்ரோக் பண்ணால் போதும், சப்ட்ராக்ட் ஆகிடும். இதுக்கு நீங்கள் ஆல்ட் கிளிக் பண்ணணும்னா தேவையில்ல. ஜஸ்ட் இந்த கார்னரில் இருக்கிற சப்ட்ராக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தெந்த இடம் தேவையில்லையோ அதெல்லாம் நீங்கள் அப்படியே டெலீட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இப்போது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நான் இந்த ஆப்ஜெக்ட் என்ன லோகோ ட்ரை பண்ணுறேன்னு உங்களுக்கு இப்போ பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும், ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஸோ தட்ஸ் இட். இந்த ட்விட்டர் லோகோ உங்களுக்கு கிடச்சாச்சு. ட்விட்டர் லோகோ இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கோல்டன் ரேஷியோ லோகோ. ஸோ அது உங்களுக்கு கிடச்சாச்சு. இப்போ எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கில் நான் கொடுக்குறேன். ஸ்ட்ரோக் ஃபில்ல அந்த ஸ்டாண்டர்ட் ப்ளூ swatches, standard blue, and strokes none. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே merge ஆகிறனால அந்த ஓவர்லாப்பிங்ஸ், இந்த ஒபாசிட்டி உங்களுக்கு எப்படி தெரியும். ஸோ இந்த பிரச்சனை உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு எல்லாமே செலக்ட் பண்ணிவிடுங்க.
செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஷேப் பில்டர் டூல் எல்லாமே ஒரே இமேஜாக வச்சுக்கிட்டு ஸோ இப்போ எல்லாமே ஒரு இமேஜாக ஆயிடுச்சு. ஸ்டில் there are some ஓகே. இப்போ எல்லாமே ஒரே ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் கொடுக்குற கலர் ஓகே. ஸோ இப்போ கலர் இங்கே வந்துடுச்சு. ஓகே, இன்னொரு ஆட் பண்ணிடலாம். பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து கோல்டன் ரேஷியோ லோகோ கிடச்சிருச்சு. ஸோ இப்போது இது வந்து ஒரு கார்னரில் இருக்குது. இப்போ வந்து நான் சென்டர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எப்படி ஈக்குவலாக ஸ்கேல் பண்ணுறதுன்னு நான் இப்போ காட்டுறேன். இப்போ எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு செலெக்ஷன் டூல் இந்த இடத்துல ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். அதில் இந்த மாதிரி ஒரு பேப்பர் கிளிப் மாதிரி இல்லை வேறு ஏதோ அந்த ஒரு பாக்ஸ்குள்ளே காட்டும். அதை வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறது. அதை வந்து நீங்கள் எப்படி ஸ்கேல் பண்ணாலும் ஈக்குவலாக தான் அது ஸ்கேல் பண்ணும், ரேண்டமாலாம் ஸ்கேல் பண்ணாது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேலிங் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு லோகோ கிடச்சிருச்சு.